கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உங்கள வந்து கீப் ஆன் நீங்க என்ன பண்ணாலும், இவன் ஃபேக்கா பண்றானோ, இல்லன்னா வந்து அந்த மாரி சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்ப சௌந்தர்யாலாம் ரீசென்ட்டா வந்து அழுதாங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு மாரி இருந்தது. அத வெளில வந்து பார்த்துட்டு அவங்க சொல்றது, அதெல்லாம் வச்சு அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுன் ஃபீல் பண்ணாங்க. ஆனா அவங்கள கீப் ஆன் தான் பண்ணிட்டே இருந்தாங்க உள்ள இருந்த கண்டஸ்டன்ட்ஸ். பட் அத எப்படி நீங்க கோப் அப் பண்ணீங்க? அது அவங்களோட கேமா நான் பார்த்தேன். ஆக்சுவலி இப்போ நம்மள ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அவங்கள ஹார்ட்க்கு எடுத்துட்டு போனா தான், அவங்க ஈஸியா நம்மள ஹர்ட் பண்ண வைக்க முடியும். அவங்க அழ வைக்க முடியும். ஓகே. பட் இந்த கண்டஸ்டன்ட் யாருமே வந்து நான் உள்ள வரும்போது நான் சொன்னேன் நானு. உங்கள யாருமே நான் ஃப்ரெண்ட்ஸாவும் பார்க்கல. உங்கள யாருமே எனிமியாவும் பார்க்கல. ஒரு பெர்சன் நீங்க ஒரு கேம் பிளேயர் அவ்வளவுதான். நானும் ஒரு கேம் பிளேயர். இந்த ஒரு இதுல தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால அவங்க ஹர்ட் பண்றாங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் ஓகே. நீ உன் கேம்க்காக நீ பண்ற. அவ்வளோதான். அத தாண்டி அவங்கள உள்ளலாம் பயங்கரமா சேர்த்துக்கிட்டு, ஓகே ஐயோ! நீ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் இல்ல எனக்கு. பட் அதையும் தாண்டி சம்டைம்ஸ் அங்கங்க எங்கேயாச்சும் ஒரு மாரி ஆகும். அப்படியே ஆகலாம். பட் இருந்தாலும் அடுத்த நாள் காலையில ஓகே டன் வாங்கடா, இப்போ வாங்கடா அப்படின்ட்டு ஒண்ணு ஃபயர் மோட்ல அப்படியே இது பண்ண வேண்டியது தான்.